ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல குமரன் நகையை வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க, உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு போன கங்கா வீட்டுக்குள்ள போனதும் வாமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட, இந்த பக்கம் அன்பரசை பார்த்த கங்கா என்ன பண்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க ஓசியில வந்தோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க பணம் இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிடுறாங்க. இல்லமா கங்கா, ஏமா இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேச, நாங்க வேணா இல்லாதவங்களா இருக்கலாம், எங்களோட சுயமரியாதை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச, கங்கா குமரன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் அவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணது, அதுவும் கடனா தான் வாங்கியிருந்தான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விலகம் கொடுத்தாலும் அதே மாரி கங்கா கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அக்கா நில்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட, நடந்திருக்கு, இன்னும் உங்க அக்கா என்ன கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை கேட்க, பண்ணதான் தப்பு, நீங்க எதுக்காக எங்க மாமா இப்படி மரியாதை இல்லாம நடத்துனீங்க, என்ன உங்க அக்கா வந்து இப்படி பேசிட்டு போற, அதை விட்டுட்டு இவர்கிட்ட ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்க, இந்த விஜய் கொடுக்குற இடம் இவ்வளவு நடந்திருக்கே, ஏதாவது ஒன்று பேசுறானா பாரு, இவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு விஜய் பார்த்து கேட்க சொல்றீங்க, நீங்க பண்ண தப்புக்கு தான் இப்ப வாங்கி கட்டியிருக்கீங்க, நான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏளனமா பேச ஆரம்பிக்கிறார் விஜய். ஏடி இவன் எப்படி பேசுறான் பாத்தியா, இதுக்கு தான் நம்ம வளர்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. ராகினியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட பசுபதி என்ன பண்றாரு, தன்னோட நண்பரான அன்பரசை பார்த்து பேசுறாரு. அன்பரசும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அஜய் பார்த்து பேச போகிறாரு. அஜய் ரொம்பவே டல்லா உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சுடா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராகினி கிட்ட இருந்து ஒன்றும் எந்த பதிலும் வரலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு பேச, யார் சொன்னது வரலன்னு, நான் பேசியே முடிச்சிட்டேன்டா அஜய் அப்படின்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காவேரி இங்க நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட போன காவேரி, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, ஏதேதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ எதுக்காகவா மன்னிப்பு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல தாத்தா, அக்கா ரொம்பவே கோவமா பேசிட்டு போயிட்டா, இருந்தாலும் அக்கா கோவப்படுறதும் ஒரு நியாயம் இருக்கு தாத்தா, மாமாவை இப்படி பேசுறதுனால தான் அக்கா இப்படி பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும் காவேரி, நீயே அதை நினைச்சு வருத்தப்படுற, யாருக்கா இருந்தாலும் கோவம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் தாத்தா சொல்றதை கேட்டுட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.